பகவத்கீதையின் உள்நோக்கம் பகவத்கீதையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அந்த மருந்தின் தலைப்பு காகிதத்தில் உள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும். ஒரு நண்பர் கூறுவது போலவே நமக்கு தோன்றியபடியே மருந்து உண்ண முடியாது. தலைப்பு காகிதத்தில் கூறப்பட்டுள்ளபடி அல்லது மருத்துவருடைய அறிவுரையின்படியே மருந்தினை உட்கொள்ள வேண்டும். அதுபோல பகவத்கீதையினை அதனையும் கூறியவரது வழிகாட்டுதலின்படியே அதன் உண்மையுருவில் உட்கொள்ள அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதையை உபதேசித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் பரமபுருஷராக, முழுமுதற் கடவுளாக, பகவானாக கூறப்பட்டுள்ளார். பகவான் என்ற சொல் சில வேளைகளில் சக்தி வாய்ந்த நபரையோ தேவரையோ குறிக்கலாம். எனவே இங்குள்ள பகவான் என்னும் சொல் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகச்சிறந்த நபராக குறிப்பிடப்படுவது நிச்சயம். ஆனால் அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமராக, முழுமுதற் கடவுள் என்பதை நாம் அறிய வேண்டும். வேத ஞானத்தின் அதிகாரிகளாகிய இந்தியாவில் தோன்றிய சங்கராச்சாரியார், ராமானுஜராச்சாரியார், மத்வாச்சாரியார், நிம்பக சுவாமி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முதலிய பல்வேறு ஆச்சாரியர்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றனர். பகவத்கீதையில் பகவானே தன்னை புருஷோத்தமராக, முழுமுதற் கடவுளாக நிலைநாட்டுகின்றார். பிரம்மசமிதியிலும் எல்லா புராணங்களிலும், குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அவர் இவ்விதமாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். எனவே முழுமுதற் கடவுள் தாமாகவே விளங்கியுள்ளபடி நாம் பகவத்கீதையை அதன் உண்மையுருவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கீதையில் 4ஆம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், இமம் விவஸ்வதே. நீங்க படிக்கிறீங்களா மாதாஜி இது ஸ்லோகம்? சரிங்க மாதாஜி. இமம் விவஸ்வதே யோகம் பிரப்தவானஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனர் விஸ்வாக வே அப்ரவீத். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோ விதுக காச கலேனஹ மகத யோக நிஷ்ட பரந்தவ ச ஏவாயம் மயதி அதேத்ய யோக புரோக்தா புராதனஹ பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஏததுத்தமம். பகவத்கீதை என்னும் இந்த யோக முறை முதலில் சூரிய தேவனுக்கு சொல்லப்பட்டதாகவும், சூரிய தேவன் அதை மனுவுக்கு, மனு இஸ்வாகுக்கும் விளக்கியதாக அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் இந்த யோக முறை வந்து கொண்டிருந்தது. காலப்போக்கில் மறைந்து விட்டதால் குருச்சேத்திர போர்க்களத்தில் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசிக்க வேண்டியுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இனி யாராவது படிச்சுக்கோங்க. சொல்லிடுறேன் நானு. அப்போ நான் டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் மருந்து கொடுக்குறேன். அப்போ நான் நினைக்கிறேன், இந்த மருந்தெல்லாம் ஒட்டுக்கா சாப்பிட்டுறலாமே, அப்படின்னா நோய் தீர்ந்துருமா? முடியாது இல்லைங்களா? இல்ல அவர் சொன்னதுக்கு மேல நான் அதிகமா 2 மருந்து எடுத்துக்கலாம், இல்ல குறைவா எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சௌரியப்படி எடுத்துக்க முடியாது. டாக்டர் எப்படி சொல்றாரோ அப்படித்தான் எடுத்துக்க முடியும். அதே போல பகவத்கீதையின் வழிகாட்டுதலின்படி கீதையை உண்மையுருவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றார். ஏன்னா பரமபுருஷராக பகவத்கீதையில முழுமுதற் கடவுள் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். இப்ப பகவான் அப்படிங்கிற சொல் சில சமயங்கள்ல பிரம்மாவை கூட இன்னைக்கு நாம பார்த்தோம், பகவான்ற சொல்ல குறிப்பிடுறாங்க. பகவான் அப்படின்னா அனைத்தும் உள்ளவர். அப்போ பிரம்மா அந்த இடத்துலதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட சமயத்துல பகவான் அப்படின்னு சொல்லப்படுறார். ஆனா எப்பொழுதுமே பகவானாக இருக்கின்றவர். பக அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களையும், வான் அப்படின்னா கொண்டுள்ளவர், அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொண்டுள்ளவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த ஐஸ்வர்யங்கள் மற்ற தேவர்களுக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ கிடையாது. அப்ப அதனாலதான் இவர் பகவான். நம்ம யாராவது பகவான் விநாயகர், பகவான் முருகர், பகவான் அப்படி சொல்றோமா? கிடையாது. அப்ப பகவான் கிருஷ்ணர் மட்டுமே, பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மட்டுமே. அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பகவத்கீதை புரியும். முதல்ல முழுமுதற் கடவுளாக பகவானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பர்கர், சைத்தன்ய மகாபிரபு இவங்கெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. பகவானே கீதையில சொல்றார், அகம் சர்வசிய பிரபவோ மத்தக அப்படின்னு சொல்லி.
இப்ப பிரம்ம சம்ஹிதையிலும் சொல்றாரு அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். இப்படி எல்லா புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அப்ப இந்த இந்த பகவத்கீதையை முதல்ல சூரிய தேவனுக்கு உபதேசிக்கிறார். சூரிய தேவன் என்ன பண்றார்? அத மனுவுக்கு உபதேசிக்கிறார். மனு இசுவாவுக்கு உபதேசிக்கிறார். இப்படி வரி வரியா வரிசையாக பரம்பரையாக வருகின்றது. இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா யார போய் கேக்குறது? அப்ப ஒரு குரு வேணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பரம்பரை வழியில் வருகின்ற குரு. பரம்பரைனா என்ன? அந்த குருவுக்கு இன்னொரு குரு இருக்கணும், அந்த குருவுக்கு இன்னொரு குரு இருக்கணும், அந்த குருவுக்கு இன்னொரு குரு இருக்கணும். இப்படி பரம்பரா வழியில் வருகின்ற குரு. நாம 4 சீட தொடர்கள் பார்த்தோம், 4 சம்பிரதாயங்கள். சோ 4 சம்பிரதாயத்திலிருந்து வருபவர்கள் குருவாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்மமத்துவ கௌடிய சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்கள் வேதங்களால் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மற்ற சம்பிரதாயங்கள் சொல்லப்படல. அதெல்லாம் நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரி நாமலாம் உருவாக்கிக்கிட்டோம் காலப்போக்குல. இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் இந்த யோக முறை வந்துட்டு இருக்கு. அது மறைஞ்சதுனால பகவான் இப்ப என்ன பண்றாரு? அர்ஜுனனை ஒரு கருவியாக வைத்து மறுபடியும் அந்த பகவத்கீதையை நம்மளுக்கு சொல்றார். முதல்ல எப்படி வந்தது? ராஜாக்கள் வழியாக. ராஜசியோ விதுக அப்படின்னு. இப்போ ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசியோ விதுக. அந்த காலங்கள்ல எல்லாம் கடவுளோட பிரதிநிதி யாரு அப்படின்னா ராஜா. அப்ப ராஜாக்கள் கடவுளோட பிரதிநிதியா செயல்பட்டு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்க ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. ராஜாவாவும் இருந்தாங்க, ரிஷிகளாகவும் இருந்தாங்க. சோ அவங்க நல்ல அறக்கட்டளைகளை, ராமாயணம், மகாபாரதம், கோயில் கட்டுறதுதான் அந்த காலத்துல வேலையே. ராஜாக்கள் எல்லாம் கோயில்கள் கட்டி மக்களுக்கு பகவானுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி, பகவானுக்கு மக்களுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி அவங்கள சரியான பாதையில போக வச்சு அவங்களுக்கு ஆத்ம விடுதலை வாங்கி தருவாங்க. ஆனா அது காலப்போக்குல அது மறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ராஜாக்கள் அந்த வம்சம் எல்லாம் அழித்து போய் அப்புறம் இப்ப மக்களை தேர்ந்தெடுக்கும் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி. இன்னைக்கெல்லாம் கேலி குத்து நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் நாத்திகர்கள் தான் ஆட்சி ஆள்கிறார்கள். எதுக்காக ஆள்றாங்க? அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பலர் அரசியல்ல சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த பேராஃப் நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா மது. நன்றிங்க. தனது நண்பனும் பக்தனும் ஆனதால் இந்த பரம ரகசியத்தை அர்ஜுனனிடம் உரைப்பதாக பகவான் கூறுகின்றார். பகவத்கீதை பக்தர்களுக்கான நூல் என்பதே இதன் உள்ளுரையாகும். ஞானி, அருவவாதி, யோகி, தியானம் செய்பவன், பக்தன் என மூன்று விதமான ஆன்மீகவாதிகள் உண்டு. பழைய பரம்பரை முறிந்ததனால் புதிய பரம்பரையின் முதல் சீடனாக அர்ஜுனனை ஆக்குவதாக பகவான் அவனிடம் தெளிவாக கூறுகிறார். எனவே சூரிய தேவனிலிருந்து தொடங்கி மற்றவர்கள் வழியாக தொடர்ந்து கீழிறங்கி வந்து கொண்டிருந்த பரம்பரையின் அதே சிந்தனையில் மற்றொரு பரம்பரையை நிறுவ வேண்டும் என்பதும், அர்ஜுனனால் தனது உபதேசங்கள் புதிதாக மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் பகவானின் விருப்பம். அர்ஜுனன் பகவத்கீதையை அறிந்துணர்வதற்கான அதிகாரம் பொருந்தியவனாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பனாகவும் நேரடி சீடனாகவும் பக்தனாகவும் இருந்ததால் பகவத்கீதை அவனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பதை நாம் காண்கிறோம். எனவே அர்ஜுனனுக்கு சமமான தகுதிகள் இருக்கும் ஒருவரே பகவத்கீதையை நன்றாக அறிய முடியும். அதாவது பகவானிடம் நேரடி உறவு கொண்ட பக்தராக அவர் இருக்க வேண்டும். ஒருவர் பகவானுடைய பக்தராக மாறியவுடன் அவரும் பகவானுடன் நேரடி தொடர்புடையவர் ஆகிறார். இது மிகவும் விரிவான விஷயம் என்றாலும் ஒரு பக்தர் பகவானுடன் 5 விதங்களில் ஏதாவது ஒரு வழியில் உறவுடையவர் ஆகிறார் என்று சுருக்கமாக கூறலாம். சாந்தமான பக்தராக இருக்கலாம், தொண்டு செய்யும் பக்தராக இருக்கலாம், நண்பராக பக்தர் இருக்கலாம், பெற்றோராக பக்தர் இருக்கலாம், காதலராக பக்தர் இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த ஒரு பேரை முடிச்சிருக்கீங்களா மாதாஜி? முடிச்சிருங்க மாதாஜி. சரிங்க. அர்ஜுனன் பகவானுடன்
நண்பன் என்ற முறையில் உறவு கொண்டிருந்தான். பௌதீக உலகில் காணும் நட்பிற்கும் இந்த நட்பிற்கும் ஆழ்ந்த வேறுபாடு நிச்சயமாக உண்டு. எல்லாராலும் அடைய முடியாத திவ்யமான நட்பு இது. உண்மையில் அனைவருக்குமே பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவுமுறை உண்டு. பக்திமய சேவையில் பக்குவமடையும் போது அவ்வுறவு உணரப்படுகிறது. ஆனால் நம் வாழ்வின் தற்போதைய நிலையில் பரமபுருஷ பகவானை மட்டுமின்றி அவருடனான நித்திய உறவையும் நாம் மறந்திருக்கின்றோம். கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ள போதிலும் ஒவ்வொரு ஜீவனும் பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவை கொண்டுள்ளான். இது ஸ்வரூப என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டு என்னும் வழிமுறையின் மூலம் அந்த ஸ்வரூபத்திற்கு புத்துயிர் அளிக்க முடியும். அந்த நிலை ஸ்வரூப சித்தி, தனது சுய நிலையை அடைதல் என்று கூறப்படுகின்றது. பக்தனான அர்ஜுனன் பகவானுடன் நட்பு ரீதியில் தொடர்பு கொண்டவனாக இருந்தான். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அர்ஜுனனை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்? பகவத்கீதை சொல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் அர்ஜுனன் தேர்ந்தெடுக்கிறார்? அர்ஜுனன் வந்து பக்தனும் நண்பனும் ஆதலால். ஏன்னா பக்தன் அப்படின்னாலே பகவான் ரொம்ப பிரியமானவர். பக்தர்கள், பக்தனை விட்டு பகவான் இருப்பதில்லை, பகவானை விட்டு பக்தன் இருப்பதில்லை. இந்த மாதிரி எப்பவுமே ஒரு இணைப்பு அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்போ இங்க பக்தனுக்கு பகவத்கீதையை நல்லா புரிய வைக்கிறார். யாரெல்லாம் இங்க ஏங்கி இருக்கிறோமோ, பகவானுடைய நட்புக்காக ஏங்கி இருக்கிறோமோ, அவங்களுக்கெல்லாம் இந்த பகவத்கீதை அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே அந்த ஏற்கனவே நம்மள அந்த சொரூப நிலை அப்படின்னா நாம எல்லாமே ஆத்மாக்கள், பகவானுடைய அம்சம். அப்ப நம்மளுக்குள்ள பகவான் ஏற்கனவே அடி மனசுல ஆழமாக இருக்கிறார். ஆனா அது புகை மூட்டம் போல இப்ப தெரியாம இருக்கு. பல விதங்கள்ல மறைக்கப்பட்டிருக்கு அந்த உணர்வு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த கபூனயா ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரேயே உதயா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள அந்த உணர்வானது எப்பொழுதும் இருக்கின்றது. ஆனா இப்ப அத ஊதி நெருப்பானது எப்படி புகையால மூடப்பட்டிருக்கு. அப்ப அதை ஊதும் போது என்னாகும்? நெருப்பு பலமா பத்திக்கும். அது போல அந்த கிருஷ்ண பக்தியை இப்ப நம்மளுக்குள்ள இருக்கு. அதான் சொரூப நிலை. அப்ப பழைய பரம்பரை முறிந்ததால புதிய பரம்பரை முதல் சீடனாக அர்ஜுனனை ஆக்குறாரு பகவான். சூரிய தேவன்ட்டு தொடர்ந்து கீழிறங்கி வருது. ஆனா அது ஒரு காலத்துல மறைஞ்சிருது. அப்ப சூரிய தேவனை அந்த பரம்பரை விட்டுட்டு இப்ப மறுபடியும் அர்ஜுனனை ஒரு கருவியா வச்சு மறுபடியும் பகவத்கீதை சொல்றாரு. அப்ப பகவத்கீதையை எப்படி கேட்கணும் அப்படின்னா, பகவானுக்கும் நமக்கும் ஒரு உறவு முறை இருக்கணும். இப்ப ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு நான் அன்பு பண்றேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? கேலி கூத்தா இருக்கும் இல்லையா? ஒரு மனைவி உறவினர்களை அன்பு பண்றேன், இல்ல நான் அவங்களுக்கு சேவகனா தாசனா இருந்து அன்பு பண்றேன், இல்ல நண்பனா இருந்து அன்பு பண்றேன், பெற்றோரா இருந்து அன்பு பண்றேன், காதலனா இருந்து அன்பு பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது போல பகவான்கிட்ட நாம ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கணும். அப்ப பகவான் கிட்ட சாந்த ரசம் எழுதிக்கோங்க. இந்த ரசங்கள் 5 முக்கியமான ரசங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு, எழுதிக்கோங்க. சாந்த 1, எல்லாரும் நோட்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாந்த ரசம். 2 தாசிய ரசம். 3 சக்கிய ரசம். சாந்த அப்படின்னா பகவானுக்கு ஒரு மாலையாகவோ, புல்லாகவோ, பூண்டாகவோ, கிளியாகவோ, மரமாகவோ எந்த ஒரு நிலையிலும் நாம பகவானுக்கு சாந்த ரசத்துல பகவானுக்கு அன்பு செலுத்தலாம். நான் உங்ககிட்ட ஒரு படியாய் கிடந்து பவளவாய் காண்பேன்னு ஒரு ஆழ்வார் பாடுறாரு இல்லையா? அது போல ஆன்மீக உலகத்துல எதுவுமே ஜடம் கிடையாது, எல்லாமே ஆன்மீகம். ஆன்மீகம்னா உயிரோட்டம் உள்ளது. அப்போ அந்த சாந்த ரசம் அப்படின்னா நான் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தூசாக கூட, உன் காலடியில தூசாக இருந்து கிடக்குற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாடுறாங்க. அப்படி தூசாக இருந்து கூட நம்ம பகவானுக்கு சேவை பண்ணலாம். அதான் சாந்த ரசம். ஒரு மாலையாகவோ, ஒரு துணியாகவோ, ஒரு பூவாகவோ, ஒரு குயிலாகவோ, இப்படி எப்படி வேணா இருக்கலாம். அடுத்தது தாசிய ரசம். தாசிய ரசம் அப்படின்னா தாசானு 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 தாசனாக அப்படின்னு அடியவனுக்கு 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 அடியவனாக தொண்டு செய்யும் பக்தனாக
இப்ப பகவானுக்கே நேரடியாக தொண்டு செய்ய யாருக்குமே தகுதி கிடையாது. பகவானுடைய பக்தர்களுக்கு தொண்டு செய்யதான் பகவானே விரும்புறார். அந்த மாதிரி ஒரு தாச பக்தராக, தொண்டு செய்யும் பக்தராக, தாசிய அப்படின்னு பேரு 2வது. 3வது நண்பனாக, சக்கிய ரசம். எப்படி அர்ஜுனன் நண்பனாக இருந்து பகவானுக்கு சேவை செய்கிறாரோ, அப்போ பிருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களாக இருந்து சேவை செய்யற ஒரு பாக்கியம். அடுத்தது பெற்றோராக வாத்சல்ய ரசம். பெற்றோராக இருக்கும்போது என்ன வரும்? வாத்சல்ய ரசம். அந்த அன்பு பெற்றோர் எப்படி தங்கள் குழந்தைகளிடம் காமிப்பாங்களோ, யசோதை மாதிரி, தேவகி யசோதை அப்படி வசுதேவர் இவங்களை போல. அடுத்தது காதலராக ராதாராணி, சகிகள், அஷ்டசகிகள், பிருந்தாவன கோபிகள், கோபர்கள், இவங்க எல்லாம் அவரை காதலராக நினைத்து சேவை செய்யறாங்க. அது மாதுரிய ரசம். இந்த ரசங்கள்லயே மிக உயர்ந்த ரசம் என்னன்னா மாதுரிய ரசம். ஆனா அது மனுஷங்க நிலையிலிருந்து அதை பார்க்க கூடாது. அதனால அதை பத்தின விளக்கம் நாம 10வது கேண்டோ பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல நாம போய் அங்க பாத்துக்கலாம். அது வரைக்கும் பகவத்கீதையில கொடுக்கப்பட்ட அடிப்படை விஷயங்களை பார்க்கலாம். அப்ப நம்ம சொரூப நிலை என்னன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது. இப்போ அந்த சொரூப நிலைக்காகத்தான் நாம இப்ப முயற்சி பண்றோம். அந்த நிலை சொரூப சித்தி, தனது சுயநிலை அடைதல் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட சுயநிலையில நாம் இப்ப கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் பௌதிகத்துல ஆழ்ந்திருக்கின்றோம், மயக்க நிலையில் இருக்கின்றோம். சுயநிலை என்பது ஆன்மீக நிலை. அந்த ஆன்மீக நிலைக்கு வரணும் அப்படின்னா இன்னும் நாம இந்த கனவுகளை தகர்த்து அதுல இந்த தூக்கத்துல இருந்து இந்த மயக்க நிலையிலிருந்து விழித்தெழ வேண்டும். அடுத்தது படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. அர்ஜுனன் இந்த பகவத்கீதையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்பது கவனிக்கத்தக்கதாகும். அவன் ஏற்றுக்கொண்ட விதம் 10ஆம் அத்தியாயத்தில் 10.12 முதல் 14 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனன் உவாச. மாதாஜி படிக்கிறீங்களா? அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகோஸ்துவாம் ருஷ்ய சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசஸ்வரம் சர்வ பிரவீஷி மே சர்வம் ஏதத்ருதம் மன்யேயம் யன்மாம் வதசி கேசவ நஹி பகவான் வ்யக்திம் விதுர்தேவானாம் நதானவாக. ஹரே கிருஷ்ண. அர்ஜுனன் கூறினான், நீரே பரமபுருஷ பகவான், பரந்தாமர், தூய்மையானவர், பரம சத்தியம், நித்தியமானவர், தெய்வீகமானவர், மூலபுருஷர், பிறப்பற்றவர், மிக சிறந்தவர். உம்மை பற்றிய இவ்வுண்மையை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற சிறந்த முனிவர்கள் அனைவரும் உறுதி செய்கின்றனர். இப்போது நீரே இதை எனக்கு கூறுகின்றீர். கிருஷ்ணா, நீர் எனக்கு கூறியதை எல்லாவற்றையும் உண்மையென முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எம்பெருமானே, தேவர்களோ அசுரர்களோ உமது தன்மையை அறியார்கள். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்து பகவத்கீதையை கேட்ட பின் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பரபிரம்மனாக ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு உயிரும் பிரம்மனே, ஆனால் உன்னத உயிர்வாழியான முழுமுதற் கடவுள் மிக உயர்ந்த பிரம்மன் ஆவார். பரந்தாமர் என்றால் அவரே அனைத்தும் உறையும் உன்னத இருப்பிடம் என்று பொருள். பவித்ரம் என்றால் தூய்மையானவர், பௌதீக அசுத்தத்தால் கலங்கப்படாதவர் என்று பொருள். புருஷம் என்றால் அவரே உன்னத அனுபவிப்பாளர். திவ்யம் என்றால் திவ்யமானவர். ஆதி தேவம் என்றால் எல்லா தேவர்களுக்கும் ஆதியான முழுமுதற் கடவுள். அஜம் என்றால் பிறப்பற்றவர். விபும் என்றால் மிக பெரியவர். மாதாஜி, வேற யாருக்கும் வாய்ப்பு படிக்கிறீங்க? படிங்க மாதாஜி. அடுத்தது சரிங்க மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனது நண்பர் என்பதால் இவற்றையெல்லாம் முகஸ்துதியாக அர்ஜுனன் கூறிக்கொண்டிருந்தான் என்று தற்போது ஒருவர் எண்ணலாம். பகவத்கீதையை படிப்பவரது மனங்களிலிருந்து இத்தகைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக தன்னால் மட்டுமின்றி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அதிகாரம் பெற்ற நபர்களாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டபடி இருப்பதை அடுத்த பதத்தில் கூறி தனது புகழுரைக்கு சான்று கூறுகிறான் அர்ஜுனன்.
இந்த அதிகாரிகள் எல்லா ஆச்சாரியர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்தில் வேத ஞானத்தை உண்மையுருவில் வழங்குபவர்கள் ஆவர். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுங்கள் பூர்ண பக்குவமுடையதான் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். சர்வம் ஏதத் ருதம் மன்யே, நீர் உரைப்பவை அனைத்தையும் உண்மையென நான் ஏற்கிறேன். மேலும் பகவானின் வியக்கத்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினம் என்றும் பெரும் தேவர்களால் கூட அவரை அறிய முடியாதென்றும் அர்ஜுனன் கூறுகிறான். மனிதர்களை விட சிறந்தவர்களால் கூட பகவானை அறிய முடியாது என்பது இதன் பொருள். இப்படி இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாக ஆகாமல் ஒரு மனிதன் அவரை புரிந்து கொள்ளுதல் எவ்வாறு சாத்தியமாகும்? ஹரே கிருஷ்ணாங்க மதர்ஜி. நான் அடுத்த பேரா முடிச்சிருங்க மதர்ஜி. சரிங்க மதர்ஜி. எனவே பகவத்கீதை பக்தி உணர்வுடன் அணுகப்பட வேண்டும். தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவன் என்றோ ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரணமான மனிதர் என்றோ எண்ணக்கூடாது. அவர் ஒரு மிக சிறந்த மனிதர் என்று கூட எண்ணக்கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார். எனவே பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவர் குறைந்தபட்சம் ஏட்டளவிலாவது ஸ்ரீ கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடக்கமான மனோநிலையினால் பகவத்கீதையை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். இதுவே கீதையின் கூற்றும் அர்ஜுனனின் கூற்றும் ஆகும். பகவத்கீதை ஓர் ஆழ்ந்த புதிர் என்பதால் அடக்கமான நிலையில் பயின்றாலன்றி இதனை புரிந்து கொள்வது மிக கடினம். அடிப்படை விஷயம் என்னன்னா, பகவத்கீதையை புரிந்து கொள்ள பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அர்ஜுனன் அவரை முழுமுதற் கடவுளாக புரிந்து கொண்டார். பகவத்கீதையை கேட்டு முடிக்கிறப்போ அவருடைய சக்திகள், அவரது விபூதிகள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டான். அதனாலதான் அர்ஜுனன் சொல்றாரு, பரம்பிரம்ம பரம்தாவ பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபூன். பரபிரம்மன், பிரம்மன் அப்படின்னா என்ன? பிரம்மன் அப்படிங்கிறது அந்த வார்த்தையானது ஆத்மாவையும் குறிக்கும், பரமாத்மாவையும் குறிக்கும். சில சமயங்கள் பௌதிக உலகையும் பிரம்மன்னு சொல்லுவாங்க. அது இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருள் எடுக்க வேண்டும். ஆனால் பரபிரம்மன் அப்படின்னா பகவான், முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரபிரம்மன். பரம்தாம அப்படின்னா பகவானுடைய தாமத்திற்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. பவித்ரம் அப்படின்னா தூய்மையானவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதனாலதான் அவர் பேரை நாம் உச்சரிக்கிறோம். பகவானோட பேரை உச்சரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன அப்படியே நாம பண்ணணும்? சும்மா அவர் பேரைவே, ஏன்னா அதுல அவ்வளவு தெய்வீக சக்திகள் இருக்கின்றது. அந்த பெயர் ஒன்றுதான் நம்மை தூய்மைப்படுத்தும். நம்ம உணர்வுல எத்தனையோ களங்கங்கள் இருக்கு. அந்த களங்கங்கள் மறையணும் அப்படின்னா, அந்த களங்கங்கள் போறதுக்கு நம்ம சோப்பெல்லாம் போட முடியாது. உணர்வை தூய்மைப்படுத்த சோப்பு போட முடியுமா? டெட்டால் போட முடியுமா? இல்ல சாண்டல் சோப் போட முடியுமா? எத்தனையோ வகையா இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா உணர்வை தூய்மைப்படுத்த என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? எதுவும் கிடையாது. அப்போ பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவதன் மூலமே, ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். விபும் அப்படின்னா மிகப்பெரியவர், கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரியவர். அவரது கால்ல ஒரு முடியிலிருந்து பல அண்டங்கள் தோன்றுகின்றது. அந்த அண்டங்கள்ல ஒவ்வொரு அண்டங்களும் 14 லோகங்கள் இருக்கு. 14 லோகங்கள் இருக்கின்றது அப்படின்னு அவரோட சைஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாராவது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆதி தேவம், தேவர்களுக்கெல்லாம் தேவர் அவர். அதனால அது ஆதி தேவம். அஜம் அப்படின்னா அவர் எல்லை. சாஸ்வதம் அப்படின்னா சாஸ்வதம் அப்படின்னா எப்பொழுதும் நிரந்தரமானவர், நித்தியமானவர், திவ்யமானவர். புருஷர் அப்படின்னா நாம இப்ப நிறைய பேர் புருஷர்னு சொல்றோம் இந்த உலகத்துல. ஆனா புருஷர் அப்படின்னா எல்லாருக்கும் புருஷர். ஆதி புருஷர் யாரு? பகவான். அனுபவிப்பாளர், பரம அனுபவிப்பாளர். அஜ அப்படின்னா பிறப்பற்றவர். அஜித அப்படின்னா வெல்ல முடியாதவர். இப்படி அவருக்கு பல பெயர்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 பெயர்கள் அவருக்கு இருக்கு. அவரது பெயர்கள் எல்லாம் தெய்வீகமானவை. இப்ப நாம கச்சகச்சான பெயர் வச்சுக்கிறோம். முனிப்பா, குப்புசாமி, அந்த சாமி, கண்ணாத்தா, குப்பாத்தா அப்படின்னு எல்லாம். அதெல்லாம் பெயர்ல ஒரு அர்த்தமும் இல்லை, குப்பை தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா பகவானுடைய பெயர்களை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது நம்மளுக்கு அந்த தெய்வீக நிலை நம்மளுக்கு சேர்ந்து ஒட்டிக்கும். ஏன்னா நாமெல்லாம் பகவானுடைய அங்கங்கிறதுனால நாமளும் பகவானுடைய ஒரு சின்ன துணுக்கு அப்படின்னு நாமளும் பகவான் குட்டி பகவான் புருஷர். ஆனா பகவான் ஆதி புருஷர். நம்மளாம்
பர பிரம்மன். பகவான் வந்து பரபிரம்மன், நாமெல்லாம் பிரம்மன். நானும் ஆத்மா, பகவானும் ஆத்மா. ஆனா அவர் பரமாத்மா. அவருக்கு இணையாகவோ மேலாகவோ யாராலும் ஆக முடியாது. இப்ப ஒரு ஜடப்பொருளோட பெயரை சொல்லுங்க. டிவி 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 டிவின்னு 1000 தடவை சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது மாறுதல் கிடைக்குமா? எரிச்சல் தான் வரும். எதுக்காகடா இதை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னு. ஆனா பகவானுடைய பெயரை உச்சரித்து பாருங்க. அதுல எவ்வளவு ஒரு சுவை இருக்கு. உங்க உணர்வுகள் எப்படி மாறுபடுகிறது, உங்களுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம். ஏன்னா ஆத்மா அதுக்காகத்தான் இயங்குது. அப்போ ஒரு ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் கூறிய இந்த பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனதளவிலாவது பெயரளவிலாவது அவரை பகவானாக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா ஸ்ரத்தை வேணும். நம்பிக்கை இல்லாம நீங்க வந்து எங்க காலடி வச்சாலும், ஒரு பிசினஸ் பாருங்க, நம்பிக்கை இல்லாம ஒரு பிசினஸ் பண்றீங்க, அது விளங்குமா? விளங்காது. நம்பிக்கை இல்லாம ஒரு குடும்பத்துல ஒரு எல்லார் மேல சந்தேகப்பட்டிருக்கீங்க, அந்த குடும்பம் குடும்பமா இருக்குமா? இருக்காது. ஒரு நண்பர்கிட்ட நம்பிக்கை இல்லாம ஒரு நட்பு கொள்கிறீர்கள், அது நட்பு உண்மையான நட்பா? கிடையாது. இப்படி எதுல போனாலும் நம்பிக்கை வேணும். இப்ப இங்க வந்து பரமபுருஷரிடம் நம்பிக்கை வைத்து இந்த பகவத்கீதையை அடக்கமான மனோபாவத்துடன் கேட்க வேண்டும். எனக்கு தெரியும், நீ என்ன சொல்ற பாக்கலாம் அப்படிங்கிற சேலஞ்ச் கிடையாது இங்க. வயதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. நீ சின்னவங்க, நீங்க சொல்லி நான் என்ன கேக்குறது? அப்ப காதை அடிச்சுட்டு உட்காந்துக்க முடியாது. சோ இது ஞானத்தின் அடிப்படையிலானது. அப்போ அடக்கமான மனோபாவத்துடன் கேட்க வேண்டும். அடுத்தது படிங்க மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிட்டேன் மாதாஜி. ஹரே படிங்க கிருஷ்ணா. மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை என்றால் என்ன? பௌதீக வாழ்வின் அறியாமையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதே பகவத்கீதையின் நோக்கமாகும். குருட்சேத்திரத்தில் போர் புரிவதில் அர்ஜுனனுக்கு கஷ்டம் இருந்ததைப் போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அதன் பயனாக கீதை உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனன் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பௌதீக வாழ்வின் கவலைகளில் மூழ்கியுள்ளோம். நமது வாழ்க்கை நிலையற்ற சூழ்நிலையில் அமைந்துள்ளது. உண்மையில் நாம் நிலையற்ற தன்மையால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நம் உண்மை நிலையோ நித்தியமானது. ஆனால் எவ்வாறோ அசத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அசத் என்பது இல்லாததை குறிக்கின்றது. அடுத்ததும் படிக்கிட்ட மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த பேஜ் ஃபுல்லாமே யார் படிச்சாலும் பேஜ் ஃபுல்லாமே படிச்சிருங்க, கேட்க வேண்டாம். ஓகே மாதாஜி. துன்பப்படும் பற்பல மனிதர்களுள் ஒரு சிலரே தங்கள் நிலையை பற்றியும், தாங்கள் யார், இது போன்ற விரும்பத்தகாத சூழ்நிலையில் தாங்கள் தள்ளப்பட காரணம் என்ன என்பதை பற்றியும் ஆராய்வார்கள். ஒருவன் தனது துன்பத்திற்கு காரணம் கேட்கும் நிலைக்கு எழுப்பப்படாத வரை தான் துன்பத்தை விரும்பவில்லை. துன்பத்திற்கெல்லாம் தீர்வை விரும்புகிறேன் என்பதை உணராதவரை பக்குவமான மனிதனாக கருதப்படுவது இல்லை. அவனது மனதில் இத்தகைய கேள்விகள் எழும்போதுதான் மனிதத்தன்மை தொடங்குகின்றது. பிரம்மசூத்திரத்தில் இந்த ஆய்வு பிரம்ம ஜிக்காஷா என்று அழைக்கப்படுகிறது. அதாதோ பிரம்ம ஜிக்காஷா பூரணத்தின் இயற்கையை ஆராயதவரை மனிதனின் ஒவ்வொரு செயலும் தோல்வியாகவே கருதப்படுகின்றது. எனவே நாம் ஏன் துன்புறுகின்றோம், எங்கிருந்து வந்தோம், மரணத்திற்கு பின் எங்கு செல்வோம் என்று வினவத் தொடங்குபவர்களே பகவத்கீதையை பயிலத் தகுந்த மாணவராவர். ஒரு நேர்மையான மாணவர் முழுமுதற் கடவுளிடம் அசையாத மதிப்புடையவராக இருக்க வேண்டும். அர்ஜுனன் அத்தகு மாணவனாக திகழ்ந்தான். வாழ்வின் உண்மையான நோக்கத்தை மனிதன் மறக்கும் போது அதனை மீண்டும் நிறுவுதல் என்னும் முக்கிய குறிக்கோளுடன் பகவான் தோன்றுகின்றார். இருப்பினும் விழிப்புணர்ச்சி பெற்ற பற்பல மனிதர்களில் யாரேனும் ஒருவனே தன்னிலையை அறிவதில் உண்மையான ஆர்வத்துடன் இருக்கக்கூடும். அவனுக்காகவே இந்த கீதை பேசப்படுகிறது. உண்மையில் நாம் எல்லோரும் அறியாமை என்னும் பெண் புலியால் விழுங்கப்பட்டுள்ளோம். ஆனால் பகவானோ உயிர் வாழிகளின் மீது, குறிப்பாக மனிதர்களின் மீது மிகவும் கருணையுடையவராக இருக்கிறார். தனது நண்பனான அர்ஜுனனை மாணவனாக்கிக் கொண்டு இந்த நோக்கத்திற்காகவே அவர் பகவத்கீதையை உபதேசித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னொரு பேராவும் முடிச்சிடுங்க மாதாஜி. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஆமா, பகவான் கிருஷ்ணரின் தோழனான அர்ஜுனன் எல்லாவித அறியாமைக்கும் அப்பாற்பட்டவன். இருந்தும் வாழ்வின் சிக்கல்களை பற்றி பகவான் கிருஷ்ணனிடம் அவன் வினவ வேண்டும் என்பதற்காகவும்
வருங்கால தலைமுறைகளின் நன்மைக்காக அச்சிக்கல்களுக்கு விளக்கம் அளித்து ஒரு வாழ்க்கை திட்டத்தை பகவான் வகுக்க வேண்டும் என்பதற்காகவுமே அர்ஜுனன் குருட்சேத்திர போர்க்களத்தில் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டான். இந்த வாழ்க்கை திட்டப்படி நடந்து மனித வாழ்வின் லட்சியத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள மனிதனால் இயலும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. பகவத்கீதை அப்படின்னா என்ன? எதுக்காக பகவத்கீதையை பகவான் உபதேசிக்கிறார்? ஏன்னா நாமெல்லாம் அறியாமையில இருக்கிறோம். அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா பகவத்கீதையோட நோக்கம். அப்ப நம்ம எல்லாருமே இங்க பௌத்திக உலகுல இது என்ன மாதிரி உலகம் தெரியாம இங்க ஏன் பிறந்தோம், எதுக்காக இருக்கிறோம், நம்மளோட நோக்கம் என்ன? பிறக்கிறது இறக்கிறது தான் நோக்கமா? கிடையாதே. அதுக்கும் மேல ஏதோ இருக்கின்றது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். பிரம்மத்தை பற்றிய பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். இதுதான் பிரம்மசூத்திரத்தோட முதல் வரி. ஏன்னா அது இல்லை அப்படின்னா நாம எல்லாருமே தோல்வியில தான் இருப்போம். நாம ஏன் இங்க கஷ்டப்படுறோம், ஏன் மரணம் வருகின்றது, நாம எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம், நம்மளை அனுப்புனது யாரு, இது எல்லாம் தெரியாம நாம இந்த பௌதிக உலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் துன்பப்படுறாங்க. வேணா உங்க வீட்டுல பச்சை கலர்ல இருக்கலாம், அடுத்த வீட்டுல மஞ்சள் கலர்ல இருக்கும், இன்னொரு வீட்டுல வயலட் கலர்ல இருக்கும். இப்படி வேற வேற கலர்ல வேற வேற துன்பங்கள். ஏன்னா இது துன்பம் நிறைந்ததுதான் இந்த ஜட உலகம். இது ஒரு துக்காலயம். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே முதல்ல வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். பாகவதம் படிக்கிறவங்களுக்கு இந்த துன்பம் நிறைந்த உலகம் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ வாழ்வின் உண்மையான நோக்கத்தை மனிதன் மறக்கும் போது அதனை மீண்டும் நிறுவுதல் ஒரு முக்கிய குறிக்கோள் அப்படின்னு பகவான் நினைக்கிறார். ஏன்னா நாமெல்லாம் பகவானை மறந்து பல கோடி ஜென்மமா இங்க பிறவி எடுத்து இதுதான் உண்மை நிலைன்னு இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். உண்மையில நாமெல்லாம் எல்லாருமே யாத்திரை வந்திருக்கோம். ஆனா யாத்திரையை ஒரு நாளைக்கு முடிக்கணும் தானே. ஆனா நம்ம முடிக்க தெரியாம அதனோட எக்ஸிட் வெளியே போறது எங்கன்னு தெரியாம நாமெல்லாம் சுத்திட்டே இருக்கோம், உள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். அப்ப இப்ப பகவத்கீதை மூலமா நம்மளுக்கு அந்த வழி எக்ஸிட்ட தர்றாரு. இது மூலமா நீ வெளியில வா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. ஆனா யாரேனும் ஆயிரம் மனிதர்களை யாரேனும் ஒருவர் தான் அந்த விழிப்புணர்வை பற்றி அறிவை பெறுகிறார். அப்படி பெற்றவர்கள் யாரேனும் ஒருவர் தான் பகவானை நோக்கி போகின்றார். பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானவான் மான் பிரபத்ததி வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு நிறைய பேருக்கு வாசுதேவர் தான் சர்வம் அப்படிங்கிறது கடைசியில தான் தெரிய வருது, பல ஜென்மங்களுக்கு அப்புறம். மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் யததி சித்தையே யததாம் அபி சித்தானாம் கச்சின் மாம்பேதி தத்துவதக. மனுஷானாம் சகசிரேஷு, சகசிரம் அப்படின்னா என்ன, ஆயிரம் மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் இதை புரிந்து கொண்டு கடைசியில எங்கிட்ட வர்றாங்க அப்படின்னு பகவானே சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் இங்க பகவானோட நண்பர். அவர் நண்பர் மற்றும் பக்தர். பக்தர்னா யாரு? தூய்மையான பக்தர். இருந்தாலும் அவருக்கு ஏன் பகவானை உபதேசிக்கணும்? ஏன்னா அவரை ஒரு கருவியா வச்சு அறியாமையில அவரை தள்ளி அதுக்கப்புறம் பகவத்கீதையை உபதேசிக்கிறார். ஏன்னா அர்ஜுனன் பக்தன் அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். இந்த உலகம் எப்படிப்பட்டது, நாம் எப்படி நடந்துக்கணும். ஆனா பகவான் அதை அந்த நிலைக்கு உட்படுத்துறார். அப்ப அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே தெரியாதான் நம்ம நினைச்சுக்க கூடாது. அர்ஜுனனோட நிலை வேற. ஆனா இப்ப ஒரு மருமகளுக்கு புத்தி சொல்லணும்னா ஒரு அம்மா என்ன பண்ணுவாளாம், மகளை கூப்பிட்டு, ஏய் உனக்கு இந்த சமையல் கூட ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு மண்டையில 2 நாள் கொட்டுவாளாம். இந்த பாத்திரத்தை சரியா விளக்க தெரியாது, ஏன்னா மருமக கிட்ட நிப்பா. அப்ப மகளுக்கு சொல்வதன் மூலமா மருமகளுக்கு அந்த தாய் உணர்த்துறா, பாத்திரத்தை இப்படி துளக்கணும். நேரடியா சொல்ல முடியல. அது போல நம்மளுக்கெல்லாம் சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஆனா அர்ஜுனன் மூலமா பகவான் அதை சொல்றார். நேரடியா சொன்னா நம்மளாம் கேட்போமா? இப்ப பகவான் முன்னாடி நின்று சொல்றாரு, நீ இந்த வீட்டை திறந்துரு, உன்னோடது இல்ல அப்படின்னா அவ்வளவுதான். பகவானே நீ வேண்டாம் போயிரு அப்படின்ட்டுருவோம். டக்குனு எங்கிருந்தோ வந்த உடனே இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம பகவானை வெறுத்துடுவோம். அதனாலதான் நம்மளுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காரு. நிறைய டைம்னா எப்படி?
பல ஜென்மமா கொடுத்திருக்காரு. இந்த ஜென்மம் இல்லையா, அடுத்த ஜென்மத்துல வா. அடுத்த ஜென்மம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஜென்மத்துல வா. பல கோடி ஆண்டுகள், பல ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா பகவானை இன்னும் முழுமையா அடைய முடியல. ஏன்னா இந்த பௌதிக உலகிலேயே நாம சுத்திட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? நம்மளுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆசை. அப்ப அந்த ஆசையை எப்படி வேறு இருப்பது அப்படிங்கிறதுதான் இந்த பகவத்கீதை நம்மளுக்கு படிப்படியா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. நம்ம அதிகமா நம்ம எல்லாம் அட்வைஸ் பண்றது யாருமே விரும்ப மாட்டாங்க. நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்களா, அதை வேணா ஓகே, நான் வேணா எத்தனை பேருக்கு வேணா கொடுக்குறேன். ஆனா அட்வைஸ் அடுத்தவங்க கிட்ட இருந்து வந்தா எனக்கு அவ்வளவு கோபம் வரும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் இருக்கு பாருங்க, அது ஏத்துக்காது. அப்ப பகவான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நமக்கு பகவத்கீதை பக்குவமான நிலையில சொல்லி தர்றார். அப்போ அடுத்தது படிங்க மாதாஜி. யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கட்டுங்களா? படிங்க. ஈஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பகவத்கீதை 5 அடிப்படை உண்மைகளை தெளிவாக முழுமையாகவும் விளக்குகின்றது. முதலாவதாக இறைவனின் விஞ்ஞானமும், பின்னர் ஜீவராசிகள் உயிர் வாழ்வின் ஸ்வரூப நிலை விளக்கப்படுகின்றது. ஈஸ்வரன் என்னும் ஆள்பவரும் ஜீவன்கள் எனப்படும் ஆளப்படுபவர்களும் இருக்கின்றனர். நான் ஆளப்படவில்லை, சுதந்திரமானவன் என்று ஒருவன் கூறினால் அவன் அறிவற்றவனே. குறைந்தபட்சம் கட்டுண்ட வாழ்வுள்ள ஜீவன் ஒவ்வொரு விதத்திலும் ஆளப்படுகிறான். எனவே உயிர் ஆட்சியாளரும் ஈஸ்வரனும் ஆளப்படும் உயிர்களும் ஜீவன்களும் பகவத்கீதையின் கருப்பொருளாக அமைகின்றன. பிரகிருதி ஜட இயற்கை, காலம் ஜட இயற்கை தோன்றி இருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுட்காலம், கர்மா செயல் ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. பிரபஞ்ச தோற்றம் பல்வேறு செயல்களில் நிறைந்துள்ளன. எல்லா உயிர்வாழ்களும் பலதரப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையிலிருந்து கடவுள் யார், ஜீவாத்மாக்கள் யாவர், பிரகிருதி என்றால் என்ன, பிரபஞ்ச தோட்டம் என்றால் என்ன, அது எவ்வாறு காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, உயிர்வாழ்கள் செயல்கள் யாவை என்பனவற்றையெல்லாம் நாம் அறிதல் அவசியம். பகவத்கீதையின் இந்த 5 அடிப்படை கருப்பொருட்களில் முழுமுதல் கடவுள் அல்லது கிருஷ்ணர் அல்லது பிரம்மன் அல்லது உயர் ஆட்சியாளர் அல்லது பரமாத்மா, நீங்கள் விரும்பும் பெயரை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று அழைக்கப்படுபவரே எல்லாரிலும் சிறந்தவர் என்பது நிறுவப்படுகிறது. உயிர்வாழ்கள் குணத்தின் அடிப்படையில் உயர் ஆட்சியாளரை போன்றவர்களே. பகவத்கீதையின் பின் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல பௌதீக இயற்கையின் பிரபஞ்ச விவகாரங்களில் பகவானுக்கு உயர் அதிகாரம் உண்டு. பௌதீக இயற்கை சுதந்திரமானதல்ல. முழுமுதல் கடவுளின் ஆணைகளுக்கு இணங்கி அவள் செயல்படுகிறாள். பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், மயாத் யாஷேன பிரகிருதி பிரகிருதி சூயதே சசராச்சரம். இப்பௌதீக இயற்கை என் கண்காணிப்பின் கீழ் இயங்குகின்றது. பிரபஞ்ச இயற்கையில் வினோதமான சம்பவங்கள் நிகழும் பொழுது தாம் இந்த பிரபஞ்ச காட்சிக்கு பின்னால் ஆளுநர் ஒருவர் இருப்பதை அறிய வேண்டும். ஆளப்படாத ஒரு பொருளை தோற்றுவிக்க இயலாது. ஆளுநர் இருப்பதை கவனிக்காமல் இருப்பது குழந்தைத்தனமே. உதாரணமாக, குதிரையினாலே வேற எந்த மிருகத்தினாலோ இழுக்கப்படாத மோட்டார் வாகனத்தின் ஓட்டம் ஒரு குழந்தைக்கு மிகவும் வினோதமானதாக தோன்றலாம். ஆனால் அறிவுள்ள மனிதனுக்கு அந்த மோட்டார் இயந்திரத்தின் தொழில்நுட்பம் தெரியும். ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் பின்னும் ஒரு மனிதன் ஓட்டுநரின் திறமை உள்ளது என்று அவன் அறிவான். இது போல முழுமுதல் கடவுள் ஓர் ஓட்டுநர் ஆவார். அவரது வழிகாட்டுதலின்படியே அனைத்தும் இயங்குகின்றன. ஜீவன்கள் பின்வரும் அத்தியாயங்களில் கண்டுள்ளபடி அவரது அம்சங்களை அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ, கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு உப்பு கரிக்கின்றதோ, அதுபோல நாம் ஈஸ்வரன் எனப்படும் உயர் ஆளுநரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்கள் ஆவையால் அந்த முழுமுதல் கடவுளின் குணங்கள் அனைத்தையும் அணு அளவில் நம்மிடம் உள்ளது. ஏனெனில் நாம் மிகச்சிறிய ஈஸ்வரர்களா கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம். இப்போது விண்வெளியையும் கிரகங்களையும் கட்டுப்படுத்த முயல்வது போல. ஆனால் கட்டுப்படுத்த விரும்பும் இது போன்ற தன்மை கிருஷ்ணரிடம் உள்ளதாகவே நம்மிடம் இருக்கின்றது. பௌதீக இயற்கையின் மீது ஆட்சி செலுத்த நாம் விரும்பினாலும் நாம் பரம ஆளுநர் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. ஜட இயற்கை என்றால் என்ன? இது கீதையின் கீழ்நிலை பிரகிருதி அல்லது கீழ்நிலை இயற்கையாக விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாழ்கள் உயர்நிலை பிரகிருதியாக விளக்கப்பட்டுள்ளனர். பிரகிருதி கீழ்நிலையானாலும் சரி, உயர்நிலையானாலும் சரி, எப்போதுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. பிரகிருதி என்பது பெண்பால் மனைவியின் செயல்களை கணவனால் கட்டுப்படுத்துவதைப் போல் பிரகிருதி பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பிரகிருதி எப்போதுமே கீழ்ப்படிந்திருப்பதும் ஆள்பவரான இறைவனால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதும் ஆகும். உயிர்வாழிகள் பௌதீக இயற்கை ஆகிய இரண்டுமே முழுமுதல் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. கீதையின்படி உயிர்வாழ்கள் பரம புருஷ அம்சங்கள் என்ற போதிலும்
பிரகிருதியாக கருதப்பட வேண்டியவர்கள். பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயம் 5வது பதத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அபரேயம் இதஸ்தன்யாம் விக்ருதி நிவித்தி மே பராம் ஜீவபூத மகாபாகோ ஏதம் இந்த ஜெகத். இந்த பௌதீக இயற்கை என்று கீழ்நிலை பிரகிருதியும், ஆனால் இதற்கு அப்பால் ஜீவபூதாம் உயிர்வாழ்கள் என்ற வேறொரு பிரகிருதியும் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. நேத்து 5 விதமான விஷயங்களை பற்றி இந்த பகவத்கீதை கருப்பொருள் பேசுகின்றது அப்படின்னு நாம பார்த்தோம். அது ஆத்மா, பரமாத்மா, கர்மா மற்றும் இயற்கை பிரகிருதி. இன்னொன்னு என்னங்க? ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி, காலம், கர்மா. காலம், கர்மா. இந்த 5 விஷயங்களை பற்றி பகவத்கீதை பேசுகின்றது அப்படின்னு நேத்தே பார்த்தோம். அப்போ ஆத்மா அப்படின்னா ஜீவன்கள், பரமாத்மா அப்படின்னா ஈஸ்வரன், ஆளப்படுபவர். இந்த ஜீவன்கள் எல்லாம் யாரால் ஆளப்படுகிறது? ஆத்மா இல்ல, பரமாத்மாவால, அதாவது பகவானால. ஈஸ்வரன் அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். அவர்தான் காலங்களை கட்டுப்படுத்துகிறார். இந்த ஜட உலகை எப்படி கட்டுப்படுத்துறாருன்னா காலங்கள் மூலமாக. உனக்கு காலம் பதில் சொல்லும் அப்படிம்போம் இல்லைங்களா? அப்படி காலத்தின் மூலமாக கட்டுப்படுத்துகிறார். அது யாரு? ஈஸ்வரன். அப்புறம் ஜட இயற்கை. ஜட இயற்கைனா பிரகிருதி. காலம் அப்படின்னா ஜட இயற்கை தோன்றி இருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுள் காலம். கர்மா அப்படின்னா செயல். இப்படி 5 விஷயங்களை பத்தி பகவத்கீதையில நம்ம பார்க்க போறோம். யார் கடவுள், யார் ஜீவாத்மா, பிரகிருதினா என்ன, பிரபஞ்ச தோற்றம்னா என்ன, அது எப்படி காலத்தால கட்டுப்படுத்தப்படுது, அப்ப உயிர்வாளிகளோட செயல் என்ன, இது எல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் நம்ம பகவத்கீதையில பகவான் நம்மளுக்கு சொல்றார். இந்த 5 அடிப்படை கருப்பொருட்கள். அப்போ பிரம்மன் அப்படின்னா என்ன? பிரம்மன் அல்லது உயர் ஆட்சியாளர் அல்லது பரமாத்மா, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். பிரம்மன், பரபிரம்மன் இல்ல பரமாத்மா, பகவான் அப்படின்னு. அந்த பரபிரம்மன் நமக்குள்ள, பரமாத்மா ஒவ்வொருவர்கிட்ட இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை கட்டுப்படுத்துறார். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளாம் இயற்கையா சுதந்திரமானவங்கன்னு. ஆனா நாமெல்லாம் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். நானுமே சுதந்திரமானவர்கள் கிடையாது. பகவான் தான் நம்மள இயற்கையின் மூலமாக, பிரகிருதி அப்படிங்கிற இயற்கையின் மூலமா நம்ம கட்டுப்படுத்துறார். இந்த பிரகிருதி பகவானோட ஆணைக்கு இயங்க செயல்படுகின்றது, தானா இயங்கல. பிரகிருதி அப்படின்னா ஒரு பெண் பால்னு வச்சுக்கலாம். அப்ப பகவான் யாரு? ஆண். ஒரு ஆண் பெண்ணை கட்டுப்படுத்துவதை போல, ஒரு மனைவியை கணவன் கட்டுப்படுத்துவது போல இங்க பகவான் அந்த இயற்கையை கட்டுப்படுத்துறார். இப்பௌதீக இயற்கை என் கண்காணிப்பில் இயங்குகிறதுன்னு பகவத்கீதையில சொல்றார். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்கு பின்னாடி ஒரு ஆளுநர் இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஒரு கீ கொடுத்து ஒரு பொம்மை போகுது, இல்ல பேட்டரியில ஒரு பொம்மை கை தட்டுது, சிரிக்குது, குட்டி கண் அடிக்குது. ஆனா ஒரு குழந்தைக்கு என்ன நினைக்கும்? ஆஹா, இந்த பொம்மை தானாக செயல்படுகிறது. ஆனா நம்மளுக்கு பெரியவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள எவ்வளவு ஒரு மெக்கானிசம் இருக்கு, ஒரு இன்ஜினியர் அதை எப்படி உருவாக்குறாரு, அது பேட்டரி போட்டாதான் செயல்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு தெரியாது. இது போல பலர் அறியாமையில நினைக்கிறாங்க இந்த பிரபஞ்சம் தானாகவே இயங்குகிறது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறார், ஈஸ்வரன் இருக்கிறார். ஈஸ்வரன்னா கட்டுப்படுத்துபவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அப்போ ஒரு ஓட்டுநர் இருக்கிறார். இப்போ பேட்டரி காரே பாருங்க, தானாக இயங்கும் ஒரு கதவுகள் இருக்குது பஸ்ல அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். இப்ப நிறைய கார் டிரைவர் இல்லாமயே ஃபாரின்ல எல்லாம் ஓடுது. ஆனா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? ஒரு மனித மூளை வேணும். எதுவுமே தானா இயங்காது. இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகமானது தானாக இயங்குகின்றது, ஒரு வெடிப்பின் மூலமா அணுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா கட்டுப்படுத்த விரும்பும் இது போன்ற தன்மை. ஆனா நம்மளே என்ன நினைக்கிறோம்? இந்த இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கோம். எனக்கு வர்ற ஆபத்தை எல்லாம் நான் தடுக்க முடியும், வயதை தடுக்க முடியும், இறப்பை தடுக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் இன்னும் போராடிட்டே இருக்காங்க. மரணம் இல்லாத வாழ்வு நாங்க கொண்டு வர்றோம், உயிர்களை நாங்க தோற்றுவிக்கிறோம், இந்த கோள்களை நாங்க கட்டுப்படுத்துறோம் பாரு அப்படின்னு ராக்கெட் எல்லாம் விட்டு விட்டு பாக்குறாங்க. அவங்களால முடியல. அப்ப இந்த கட்டுப்படுத்தும் தன்மை
ஏன் எல்லாருக்கும் வருது? நாம கூட ஒரு குழந்தையை கட்டுப்படுத்துறோம், ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை கட்டுப்படுத்துறாங்க, ஒரு எம்டி வந்து தொழிலாளர்களை கட்டுப்படுத்துறாரு, ஒரு அரசியல்வாதி தனக்கு கீழ் இருக்கிற தொண்டர்களை கட்டுப்படுத்த விரும்புறாரு. இப்படி எல்லாருமே அவங்கவங்க நிலைக்கு யாரோ ஒருத்தரை கட்டுப்படுத்த விரும்புறோம். ஒரு நாய் கூட தன்னோட கீழே அந்த வீதியில ஆளுமை, இது என்னோட வீதி அப்படிங்கும். வேற நாய் வந்தா அது ஓட வைக்கும், உழைச்சு அதை வந்து கடிச்சு துன்புறுத்தி ஓட வச்சிரும். சோ ஒரு கட்டுப்படுத்தும் தன்மை எங்கிருந்து வந்தது? பகவான் இருந்து. ஏன்னா பகவான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். ஏன்னா அவருடைய அங்கத்துணுக்கு நாமெல்லாம். அப்ப அவர்கிட்ட இருக்கிற அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது சிறிய அளவுல, பகவான்கிட்ட பெரிய அளவுல. எப்படி ஒரு கடல் வந்து பெரிய அளவில் உப்பு கரிக்கின்றதோ, அதனோட ஒரு செட்டு எடுத்தா என்ன ஆகும்? அது உப்பு கரிக்கும். நீங்க கடல் முழுக்க குடிச்சு பார்த்தாலும் உப்பு கரிக்கும். அது போல நாமளும் பகவானோட ஒரு டிராப், ஒரு அங்கத்துணுக்கு, பகவானோட உடம்புல இருந்து வந்த ஒரு அங்கத்துணுக்கு. அப்ப பகவானோட குணமும் நம்ம குணமும் ஒண்ணுதான் ஆதியில. ஆனா அது இப்ப கலங்கப்பட்ட நிலையில இருக்கு. மாயைக்குட்படுத்தப்பட்டு அது கலங்கப்பட்ட நிலையில இருக்கு. அப்ப இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு பகவத்கீதை நம்மளுக்கு தேவை. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஒரு தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ, அப்ப ஒரு தங்கத்திலிருந்து இப்ப ஒரு கொல்லன் தங்கத்தை வந்து ஆபரணம் பண்ண அடிக்கிறான், அதுல ஒரு துகள் வெளியில் உழுகுது. அப்ப அந்த துகளும் தங்கம் தான். ஆனா தங்க சுரங்கத்துல இருக்கிற தங்கமும் தங்கம் தான். எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா? அந்த தங்கத்துல வித்தியாசம் கிடையாது. அது போல பகவான் இருந்து பிரிந்த நாமும் பகவானுடைய அங்கத்துணுக்கு. மமைவாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதனன்னு சொல்றார். அப்புறம் ஆதிக்கம் கீதையின்படி உயிர்வாளிகள் பரமபுருஷனின் அம்சங்கள் என்ற போதிலும் பிரகிருதியாகவே கருதப்பட வேண்டியவர்கள். பகவானோட அம்சமா இருந்தாலும் ஏன் நம்மள ஜட இயற்கை கட்டுப்படுத்துது? நாம ஏன் இந்த இயற்கையோட ஒன்றி இருக்கின்றோம்? பகவானை விட்டு நாம மாயை கூட ஒன்றி இருக்கிறதுனால நாம் அப்படி கருதப்படுகிறோம். அபரேயம் இதஸ்தன்யாம் பிரகிருதிமே மித்திமே பராம் ஜீவபூத மகாபகோ ஏதம் ஜாரியதே ஜெகத் அப்படின்னு சொல்றாரு. இந்த பௌதிக இயற்கை எனது கீழ்நிலை பிரகிருதி, எனவே இதற்கு அப்பால் ஜீவபூத உயிர்வாளிகள் வேறொரு பிரகிருதி உள்ளது. அப்ப பௌதிக இயற்கை அப்படின்னா தாழ்ந்தது, ஆன்மீக இயற்கை அப்படின்னா உயர்ந்த நிலை. அப்ப நாம எங்க இருக்கிறோம்? பௌதிக இயற்கைக்குள்ள இருக்கிறோம். இதுக்கும் மேல ஒரு உலகம் இருக்கு, அது என்ன? ஆன்மீக உலகம். சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம்